தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை ஒரு ஆளாகவே கண்டுகொள்ளாத தாவேகா தொண்டர்கள், விஜயை ஒரு ஆளாகவே கண்டுகொள்ளாத தாவேகா தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சமீபத்தில் கரூரில் 41 பேர் குடும்பத்துக்கு அரசாணை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் பேசும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம், தொட்டால் சும்மா விட மாட்டோம் என்றெல்லாம் டயலாக் பேசினார். தொடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவனை சும்மா விட மாட்டோம், லஞ்சம் யார் கேட்கிறாங்களோ அவங்களோட என் பேரை சொல்லுங்க, உங்கள்ட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்தி இந்த நம்பர்ல புகார் சொல்லுங்க அப்படின்லாம் வீரவசனம் பேசினாப்புல ஜோசப் விஜய். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களே இன்னைக்கு லஞ்ச புகார்ல சிக்கிறாங்க. இன்னைக்கு தென்காசி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கல்குவாரியில போய் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு கேக்குறாங்க, வசூல் பண்றாங்க. கட்சி நிதி அப்படின்னு கட்சிக்கு நன்கொடை கேட்டு மிரட்டுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நகை திருட்டு வழக்குல இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காப்புல. அவரை இப்ப கட்சியில இருந்து இப்ப தூக்கி இருக்காங்க. அரசு வழக்கறிஞர் பதவிக்கு நாங்க 15 லட்ச ரூபா வசூல் பண்றோம், இப்ப நீங்க திமுக காரவங்கனாலதான் 12 லட்ச ரூபா கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா பிரமுகர் பேரம் பேசுறாப்புல. இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 15 முதல் 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 90% அரசு வழக்கறிஞர் பதவி திமுக காரவங்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசு வழங்கியிருக்கு. தாவேகா ஆட்சிக்கு வந்தா நமக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் கனவு கண்டாங்க. ஆனா 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு அரசு வழக்கறிஞர் பதவியை திமுக காரவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வீரவசனம் சொன்னாப்புல, நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், தொடமாட்டோம், தொட்டவிட விட மாட்டோம் அப்படின்லாம் பேசினாப்புல. ஆனா இன்னைக்கு அவங்க கட்சிக்காரவங்களே இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க. விஜய் ஒரு ஆளாவே நினைக்கல, அதான் உண்மை. ஒருவேளை விஜய் வீரவசனம் வெளியில பேசிட்டு டைலாக் பேசிட்டு நீங்க நல்ல லஞ்சம் வாங்குங்கடா அப்படின்னு சொல்றாரா, இல்ல விஜய் பேசிட்டு போனா அவர் போனா பேசிட்டு போகட்டும், அவரை ஒரு பொருட்டை நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு திமுக ஆட்சி போய் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில இறங்கியிருக்காப்புல, விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்காப்புல. ஆனா பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதே லஞ்ச லாவண்யம் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியில நடக்குது. கனிம வளங்கள் கடத்தப்படுது, ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுது, வண்டல் மண் கொள்ளையடிக்கப்படுது. இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. திமுக ஆட்சியில என்ன அவலங்கள் நீடிச்சோ அதே அவலம் தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியிலேயே நீடிக்குது. ஆனா இன்னைக்கு விஜய் சொன்னாப்புல, லஞ்சம் கேட்டா தரமாட்டோம் சொல்லுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புகார் சொல்லுங்க அப்படின்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரவங்களே இன்னைக்கு லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. அவங்க கட்சி அமைச்சர்களே லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. அவங்க கட்சிக்காரவங்களே கல்குவாரி போன்ற இடங்கள்ல போய் கட்சி நிதி பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்றாங்க. விஜய ஒரு ஆளா கண்டுக்கல, விஜய் சொன்னதை அவங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கல. அதான் உண்மை.